வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் இன்றைக்கி நாம் புளி சேர்க்காத மண்பாட்டு வத்த குழம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிடுவோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நாம் நறுக்கி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே மணத்தக்காளி வத்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வதங்கி வரும்போது அதில் நாம் அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கணும். அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். ஊற்றி அது கூட தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 2 கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நாம் அரிசியை போடுவோம். அரிசியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடியை போட்டு 4 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போது நமக்கு தேவையான வத்த குழம்பு சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.